1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க. நம்ம பையன் 1000 முறை அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாதி. திருட்டு மாங்காய மாதிரி. வாங்கண்ணா வாங்க. சரியா வாங்க அங்கிள். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. லதா, உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கிள்? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. 10 நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு, என்ன, எப்படிப்பட்டவ, நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரே. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? நான் பாக்கணுமே. ஆனந்த், இவர்தான் மாப்பிள்ளை. ஏமா, இவரா உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை? ஆமா அங்கிள், ஃபேமஸ் சிங்கர் ஆனந்த். ஏன் சார், நீங்க தானே அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து லதாவை பத்தி விசாரிச்சீங்க? அதனால ஒன்னும் தப்பு இல்லம்மா. நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால பொண்ணை பத்தி 4 இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் சம்பிரதாயம். என்ன சார், ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே. நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்துன்னு இருப்பேன் சார். லதா என் பொண்ணு மாதிரி சார். வாங்க லதா, யார் வந்திருக்கா பாருமா. வாங்க டாக்டர். என்னம்மா, சௌக்கியமா? சௌக்கியம். டாக்டர், ஈஸ் மிஸ்டர் ஆனந்த், லதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. இவரா மாப்பிள்ளை? என்ன டாக்டர், உங்களுக்கு அந்த ரகுராமனை தெரியுமா? இவர் ரகுராமன் இல்லம்மா, ராஜேந்திரன். லதா, காலாகாலத்துல ஒரு குழந்தையை பெத்துக்க, அதுவும் ஏன் நர்சிங் ஹோம்லயே பெத்துக்க. அப்பதான் உன்னை பத்தின தப்பான வதந்தி எல்லாம் மறையும். லதா பேர்ல தப்பான வதந்தியா? சாருக்கு யாரோ தப்பா நியூஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம லதாவுக்கு ஏற்கனவே ஒருத்தரோட உறவு இருந்ததாவும், ஏன் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அபார்ஷன் செஞ்சுட்டதாவும் சொல்லி இருக்காங்க. சார் ரொம்ப ஜென்டில்மேன். நேரா என்கிட்ட வந்து ஆரம்பிக்கலாமா? நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவரு கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு எது நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் தப்பா எடுத்துக்க போறீங்க. டிரைவரோட கார்ல போனாலும் நாத்து கிட்டவன் தான் சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்து நீட்டினா காலம் பூரா நான் தலை புனிய வேண்டியதுதான். கிடையாது. லதா, ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மான இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் மேல ஒரு காதல் தான். காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுற, இது தப்பா? காதலா? மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உனக்கு காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுற. இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா
தானே கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கா நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச். நல்லா கவனி. உயிருக்கு உயிரா நேசிக்க பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமீடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பழம் வாங்கணும்னா அந்த காதலன் கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும். அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போன தான் அந்த மடையனுக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார். வாங்காம அவனால போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான்? தெரியலையே. 10 மைல் ஓடி வந்து மூச்சு வாங்கியிருப்பான். ஆவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் மூஞ்சி மோர கட்டைக்கு லதா உங்களோட பேச விரும்பல. ஏன் சார் வீணா தொந்தரவு பண்றீங்க? வேற எவ வீட்டு கதவே தட்டுங்க. இது சம்சார் இருக்கிற வீடு. ப்ளீஸ் நீங்க போலாம். ஆனந்த், நீ எத்தனை நாளைக்கு தான்ப்பா இப்படி இருக்க போற? சந்தேகம் எனக்குள்ள இருந்த சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் உனக்காக உங்க அப்பாவும் நானும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்பா, வாழ்ந்து அனுபவிச்ச நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்பாவை காணணும்னா என்ன தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிடறாரு. அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே. லதா பிரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல. வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறேமா. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஆத்திரப்பட்டுட்டாலே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா, வா. என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க ப்ளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே. நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான். ஆனா நீ நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலமாயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க. இல்லைன்னா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தம் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியா லதா, ஆனந்தோட திமிர? யாரோ மீனான்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா, பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான். இத பார். உன்னை வெறுப்பேத்தான் இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் கால்ல விழுவேன்னு ரொம்ப கேவலமா இட போட்டிருக்கான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாரு அண்ணே. அம்மா அவருக்காக பறிஞ்சு பேசினப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டணும்னு நினைச்சு என் மனச மாத்திக்கலான்னு இருந்தேன். சரியான நேரத்துல இந்த பத்திரிக்கை வந்து அவர் எப்பேற்பட்ட புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல அந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிகையில எழுதி இருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா, அண்ணா, என்ன கட்டிக்க போறவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழகலனாலும் பரவாயில்ல. நீயா பார்த்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாற மாட்டியே? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிக்கையை இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ண கூடாது. பெரிய
பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள செவரு பூரா ஒட்டணும். அப்பதான் அப்பதான் என் ஆத்திரம் தீரும்.